இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலும் யாவரையும் நம்மோடு வாழ்த்துகின்றோம். ஆண்டவருடைய அன்பும் அருளும் இந்த நாளிலே உங்களோடு இருந்து பண்டிகையின் சகல ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்துவதாக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆலயத்தினுடைய 25வது பிரதிஷ்டை பண்டிகையை ஆசரிக்கக்கூடிய இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய முதல் ஆலயத்தின் நூற்றாண்டை கொண்டாடக்கூடிய இந்த ஆண்டிலே இந்த அருள்மறை பிரார்த்தனைகளை நம்முடைய காலை நேர தியானத்திற்கான வேத வசனம் 100ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 100 வசனம் 5. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்கள் நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் நல்லவராக இருக்கின்றார். அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இந்த சங்கீதத்தை நாம் படிக்கின்ற பொழுது இந்த 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 3 காரியங்கள். ஒன்று, ஆண்டவர் நல்லவராக இருக்கின்றார். நீங்கள் நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவரை சங்கீதக்காரர் சொல்வது போல இந்த ஆலயத்திலே கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்திருக்கின்றோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்திருக்கின்றோம். இரண்டாவது, அவருடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய ஆலயத்திலே உன்னதமானவராக வீற்றிருந்தாலும், சர்வ வல்லமை உள்ளவராக வீற்றிருந்தாலும், இந்த ஆலயத்திற்குள் வந்து நம்மை பணிந்து வருவதற்கு காரணம் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை சங்கீதக்காரனுடைய 5வது சங்கீதத்தில் சொல்லுகின்ற பொழுது, நானும் மிகுந்த கிருபையினாலே ஒரு ஆலயத்துக்குள் பிரவேசித்து இந்த ஆலயத்திற்குள்ள வந்து ஆராதிப்பது கூட அவருடைய கிருபை. மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய உண்மை. ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று பவுலடிகளார் சொல்கின்றார். ஆகவே நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் அவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர், நம்மோடு பண்ணின வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், அதன்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடியவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்த சங்கீதம் இவ்விதமாக முடிகிறது, என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தலைமுறை தலைமுறையாக வழிநடத்துகின்ற ஆண்டவர் 150 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய பகுதிகளிலே இந்த ஊர் உருவாகி சபை வந்து இன்று ஒரு 100 ஆண்டை கடந்து ஒரு அடுத்த பரிணாமத்திற்குள்ளாக இந்த புதிய ஆலயம் வந்து இந்த வெள்ளி விழாவை கொண்டாடக்கூடிய நாளில் திரும்பி பார்க்கக்கூடிய காரியம், ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். தலைமுறை தலைமுறையாக அவர் செயல்படுகின்ற ஆண்டவர். அது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவராக, கிருபை உள்ளவராக, உண்மை உள்ளவராக, எப்படி நம்முடைய ஒரு பிதாக்களின் காலகட்டத்தில் இருந்தாரோ, எப்படி இந்த சபை உருவாகின்ற பொழுது இருந்த விசுவாசிகளோடு இருந்தாரோ, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு அப்படியே இருக்கின்றார். நல்லவராக, கிருபை உள்ளவராக, உண்மை உள்ளவராக, நம்மோடு மாத்திரமல்ல நம்முடைய வருங்கால தலைமுறைகளோடும் அவர் இருக்கக்கூடியவர். தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்முடைய எதிர்காலத்திலும் கர்த்தர் நல்லவர், நம்முடைய எதிர்காலத்திலும் அவர் கிருபை உள்ளவர், நம்முடைய எதிர்காலத்திலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். இந்த சங்கீதத்திலே இந்த தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா ஞாயிறு ஆராதனைகளிலும் நாம் பாடக்கூடிய ஒரு ஆராதனையின் சங்கீதம், ஒரு தோத்திர பாடல் தான் இந்த சங்கீதம். இந்த சங்கீதம் கடவுளை எவ்விதமாக நாம் ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு கற்றுத் தருகின்றது. முதல் 2 வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சி
கம்பீரமாய் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு நம்மை ஆராதிக்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக நம்மை வழிநடத்துகின்றார். நாம் செய்யக்கூடிய முதலாவது காரியம் ஆனந்தமாக நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய சந்நிதியிலே வருவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதுதான் சங்கீதக்காரர் விதமாய் சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆராதனைகள் நடைபெறுகின்ற பொழுது நீங்களும் நான் மகிழ்ச்சியோடு அதற்கு ஆயத்தப்பட்டு வருவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏதோ நாம் போக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு ஆண்டவருடைய சந்நிதிக்கு வராமல், அது இந்த ஆராதனை வைத்துவிட்டார்களே என்று நாம் ஆண்டவருடைய சந்நிதிக்கு வராமல் மனப்பூர்வமாக ஆனந்தமாய் ஆராதிப்பதற்கு நீங்களும் நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்? மூன்றாவது வசனம் சொல்கிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடைய ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். இரண்டாவது, ஆடுகளாய் ஆராதிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது நம்மை உண்டாக்கினவர் அவர், அவரே நம்முடைய மேய்ப்பர். நாம் எப்படிப்பட்டவர்களாம்? அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்க வருகின்ற பொழுது இந்த சிந்தை உடலில் இருக்க வேண்டும். பல நேரங்களிலே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று அந்த மேய்ச்சலுக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து சிந்திக்கின்ற நாம் அந்த மேய்ச்சலின் ஆடுகளுக்குரிய தன்மையையும் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். மேய்ச்சலின் ஆடுகள் என்பது எதை குறிக்கிறது? மேய்ப்பனுக்கு பின் செல்லக்கூடிய ஆடுகள், தாழ்மையின் சிந்தை உடையவர்கள், கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் என்பதெல்லாம் இந்த மேய்ச்சலின் ஆடுகள் என்கின்ற பதம் நமக்கு கற்றுத் தருகின்றது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை ஆராதிக்க வருகின்ற பொழுது ஆண்டவரே என்னுடைய பிரதான மேய்ப்பர், நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து செல்லும் தாழ்மையான மேய்ச்சலின் ஆடு என்கின்ற ஒரு தாழ்மையின் சிந்தையோடு அவரை ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கர்த்தருடைய ஆலயத்திலே மேய்ப்பராகிய பிரதான மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவை மிஞ்சி யாரும் மேலானவர்கள் அல்ல, யாரும் உயர்ந்தவர்கள் அல்ல. ஆஸ்தி படைத்தவர்கள் என்பதற்காக அல்லது செல்வாக்கு படைத்தவர்கள் என்பதற்காக யாரும் ஆண்டவருடைய ஆலயத்திலே மேலானவர்கள் அல்ல. சங்கீதக்காரன் 95வது சங்கீதம் 7வது வசனத்தை சொல்வது போல, நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அந்த தாழ்மையின் சிந்தை, அந்த கீழ்ப்படுதலின் சிந்தை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். தான் இந்த ஆராதனை குறித்து பேசுகின்ற போது சங்கீதம் 103 சொல்லப்படுகிறது, நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். இரண்டாவது, ஆடுகளாக என்கின்ற கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்திலிருந்து நாம் அவரை ஆராதிக்க அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது, 4வது வசனம் சொல்கிறது, அவருடைய வாசலின் துதியோடும் அவருடைய பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோஸ்தரியுங்கள். ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிக்க இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத் தருகின்றது. ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிக்க நமக்கு இந்த சங்கீதம் கற்றுத் தருகின்றது. நாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய இந்த துவக்க காலகட்டங்களிலேயே ஆலயம் இல்லாத ஆராதனைகள் என்கின்ற ஒரு தவறான சத்தியம் பெருகிக் கொண்டிருக்கின்றது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கின்றேன், நான் என் வீட்டிலிருந்து தனித்து ஜெபித்தால் போதும், ஆலயம் எதற்கு, சபை எதற்கு என்று கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகிவிட்ட காலகட்டத்திலே நாம் வாழ்ந்திருக்கின்றோம். ஐக்கியமற்ற ஒரு சூழ்நிலை கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள் பெருகிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் தலைமுறைக்கும் செயல்படுகின்ற ஆண்டவர் இன்றும் ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு கற்றுத் தருகிறார். ஆலயத்தில் வந்து
ஆராதிப்போமாக என்று கற்றுத் தருகிறது. அவை ஆலயத்தில் வந்து ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்காக தான் நம்மளுக்கு மிஷனரிகள் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்ததோடு மாத்திரமல்ல, ஞானஸ்நானம் கொடுத்ததோடு மாத்திரமல்ல, சபையை உருவாக்கினதோடு மாத்திரமல்ல, அங்கு ஆலயத்தை கட்டி அந்த ஊருக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக கொடுத்தார்கள். அந்த ஆலயத்தில் நீங்களும் நானும் வந்து ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த ஆண்டு பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடுகின்ற நாம் ஆலயத்தில் நடைபெறுகின்ற காலை மாலை எனும் சிறப்பு ஆராதனைகள் கூடுகைகள் ஒவ்வொரு ஆராதனையிலும் வந்து நாம் பங்கு பெற்று ஆண்டவரை ஆராதிப்பேன் என்று தீர்மானம் எடுக்கிற அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. இதை நாம் தலைமுறை தலைமுறையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆனந்தமாக ஆண்டவரை ஆராதிப்போம். ஆடுகளாக இருந்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய திருச்சபை